தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இந்த தெய்வீக திருப்பலியானது மெர்சி சாந்திராணி பிறந்த நாள் நன்றி பலியாகவும், உடல் உள்ள சுகத்திற்காகவும், திருமண வரன் நல்ல வரன் அமைய வேண்டியும், குருசாமி ஆன்ம இளைப்பாற்றி பலியாகவும், பிரான்சிஸ் ஜோசப் ஆன்ம இளைப்பாற்றி பலியாகவும் ஒப்பு கொடுக்கப்படுகின்றது. இந்த கருத்துக்களோடு நாமும் நம்முடைய தேவைகளையும் கருத்துக்களையும் இணைத்து இந்த தெய்வீக பலியிலே இறைவனுடைய அருளுக்காக ஆசீருக்காக இறைஞ்சு மன்றாடுவோம். பொது காலத்தின் 3ஆம் ஞாயிறாகிய இன்று இறை வார்த்தை ஞாயிறாக கொண்டாட திரு அவை நம்மை அழைக்கின்றது. இறைவனுடைய வார்த்தை வல்லமை மிக்கது, ஆற்றல் மிக்கது என்பதை நம்முடைய வாழ்க்கையிலே உணர்ந்தவர்களாக இறை வார்த்தையை நம்முடைய வாழ்வாக்க தேவையான வரம் கேட்டு இந்த பலியிலே மன்றாடுவோம். திருமுழுக்கு நினைவாக நம் மீது தெளிக்கப்படும் இத்தண்ணீரை இறைவன் ஆசீர்வதித்தருளும்படியாக மன்றாடுவோம். ஆண்டவரே, எல்லாம் வல்ல இறைவா, உடல் ஆன்ம வாழ்வு அனைத்துக்கும் ஊற்றும் தொடக்கமும் நீரே. இத்தண்ணீரை புனிதப்படுத்தியருள உமை வேண்டுகின்றோம். எங்கள் பாவங்களுக்கு மன்னிப்பு வேண்டவும், எல்லா நோய்களையும் மாற்றானின் சூழ்ச்சிகளையும் எதிர்த்து உமது அருளின் பாதுகாப்பை அடையவும் நாங்கள் இத்தண்ணீரை நம்பிக்கையுடன் பயன்படுத்துகின்றோம். ஆண்டவரே, உமது இரக்கத்தின் உதவியால் உயிருள்ள தண்ணீர் எங்களில் பொங்கி எழுந்து மீட்பளிப்பதாக. இவ்வாறு நாங்கள் தூய இதயத்தோடு உமை அணுகி வந்து எங்கள் உடலுக்கும் ஆன்மாவுக்கும் வரும் இடர்கள் அனைத்தையும் விலக்குவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, தண்ணீர் வளம் பெற அதில் உப்பிட வேண்டும் என்று இறைவாக்கினர் எலிசா வழியாக கற்பித்தீர். உமது படைப்பு பொருளாகிய இந்த உப்பை பரிவிரக்கத்துடன் புனிதப்படுத்தியருள உமை தாழ்மையுடன் வேண்டுகின்றோம். ஆண்டவரே, உப்பு கலந்த தண்ணீர் தெளிக்கப்படும் இடமெல்லாம் தீயோனின் தாக்குதல் அனைத்தும் தோல்வியுறச் செய்வீராக. உம் தூய ஆவியார் உடனிருந்து எங்களை இடையராது காத்தருள்வாராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். எல்லாம் வல்ல இறைவன் நம் பாவங்களில் இருந்து நம்மை தூய்மைப்படுத்துவாராக. இந்த நற்கருணை கொண்டாட்டத்தின் வழியாக அவர் தம்முடைய ஆட்சியின் விருந்தில் பங்கு கொள்ள நம்மை தகுதி பெறச் செய்வாராக. ஆமென். அமைதி உண்டாக
பேசுகின்றோம் யாம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டு இலங்கும் வல்ல தந்தை இறைவனே, ஒரே மகனாக உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே, ஆண்டவராகிய இறைவனே, இறைவனின் திருச்செம்மறியே, தந்தையினின்று என்றென்றுமாக உதித்த இறைவன் மகனே நீ, உலகின் பாவம் போக்குபவரே, நீர் எம் மீது இரங்குவீர். உலகின் பாவம் போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருள்வீர். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, நீர் எம் மீது இரங்குவீர். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர், தூய ஆவியோடு தந்தை இறைவன் மாட்சியில் இருப்பவர் நீரே. ஆ ஆ ஆமென். மன்றாடுவோமாக. என்றென்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் செயல்களை உமது திருவுள்ளத்துக்கு ஏற்ப நெறிப்படுத்தி அருளும். இவ்வாறு உம் அன்பு திருமகனின் பெயரால் நாங்கள் மிகுதியான நற்செயல்கள் புரிந்திட தகுதி பெறுவோமாக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பு ஒரே இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆமென். என்றும் ஆண்டவரின் புனித நாளில் யாரும் அழுது புலம்ப வேண்டாம் என்றும் எடுத்து கூறும் இந்த முதல் வாசகத்திற்கு செவிமடுப்போம். முதல் வாசகம். எஸ்ரா கடவுளின் திருச்சட்டத்தை உரக்க வாசித்தார். மக்களும் அதை புரிந்து கொண்டனர். இறைவாக்கினர் நெகேமியா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 8, இறைவசனங்கள் 2 முதல் 4, மேலும் 5 முதல் 6, 8 முதல் 10. அந்நாட்களில் 7ஆம் மாதம் முதல் நாள் குரு எஸ்ரா ஆடவர் பெண்டீர் புரிந்து கொள்ளும் ஆற்றலுள்ள சிறுவர் அனைவரும் அடங்கிய சபை முன்னிலையில் திருநூலை கொண்டு வந்தார். தண்ணீர் வாயிலுக்கு முன் இருந்த வளாகத்தில் காலை முதல் நண்பகல் வரை ஆடவரையும் பெண்டிரையும் புரிந்து கொள்ளும் ஆற்றலுள்ள சிறுவரையும் பார்த்து அதை உரக்க வாசித்தார். எல்லா மக்களும் திருநூலுக்கு செவி கொடுத்தனர். திருநூல் வல்லுநரான எஸ்ராவோ இதற்காக செய்யப்பட்ட மரமேடையின் மேல் நின்று கொண்டிருந்தார். எஸ்ரா மக்களை விட உயரமான இடத்தில் நின்றதால் அவர் திருநூலை திறந்தபோது எல்லா மக்களும் அதை பார்த்தார்கள். திருநூலை திறந்தபோது எல்லா மக்களும் எழுந்து நின்றார்கள். அப்பொழுது எஸ்ரா மாபெரும் கடவுளாகிய ஆண்டவரை வாழ்த்தினார். மக்கள் எல்லோரும் கைகளை உயர்த்தி ஆமென் ஆமென் என்று பதிலுரைத்தார்கள். பணிந்து முகங்குப்புற விழுந்து ஆண்டவரை தொழுதார்கள்.
மக்களுக்கு புரியும்படி தெளிவாகவும் பொருளோடும் கடவுளின் திருச்சட்டத்தை உரக்க வாசித்தார்கள். ஆதலால் மக்களும் வாசிக்கப்பட்டதன் பொருளை புரிந்து கொண்டனர். ஆளுநர் நெகேமியாவும் குருவும் திருநூல் வல்லுநருமான எஸ்ராவும் விளக்கம் கூறிய லேவியர்களும் மக்கள் அனைவரையும் நோக்கி, இன்று கடவுளாய ஆண்டவரின் புனித நாள், எனவே நீங்கள் அழுது புலம்ப வேண்டாம் என்றனர். ஏனெனில் மக்கள் அனைவரும் திருச்சட்டத்தின் சொற்களை கேட்டதிலிருந்து அழுது கொண்டிருந்தார்கள். அவர் அவர்களை பார்த்து, நீங்கள் போய் கொளுத்தவற்றை உண்டு இனிய திராட்சரசத்தை குடியுங்கள், எதுவும் தயார் செய்யாதவருக்கு சிறிது அனுப்பி வையுங்கள், ஏனென்றால் நம் ஆண்டவரின் புனித நாள் இதுவே. எனவே வருந்த வேண்டாம், ஏனெனில் ஆண்டவரின் மகிழ்வே உங்களது வலிமை என்று கூறினார். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. இரண்டாம் வாசக முன்னுரை. உடல் உறுப்புகளைப் போல நாம் தனித்தனியாக இருந்தாலும் நாம் அனைவரும் தூய ஆவியின் ஒரே மக்கள் என வலியுறுத்தும் இறை வசனத்திற்கு செவிமடுப்போம். நீங்கள் கிறிஸ்துவின் உடல், ஒவ்வொருவரும் அதன் தனித்தனி உறுப்புகள். திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 12, இறை திரு வார்த்தைகள் 12 முதல் 30 முடிய. சகோதரர் சகோதரிகளே, உடல் ஒன்றே, உறுப்புகள் பல. உடலின் உறுப்புகள் பலவாயினும் உடல் ஒன்றாய் இருப்பது போல கிறிஸ்துவும் இருக்கிறார். ஏனெனில் யூதரானாலும் கிரேக்கரானாலும் அடிமைகளானாலும்
உரிமை குடிமக்களானாலும் நாம் எல்லாரும் ஒரே தூய ஆவியால் ஒரே உடலாய் இருக்கும்படி திருமுழுக்கு பெற்றோம். அந்த ஒரே ஆவியையே பானமாகவும் பெற்றோம். உடல் ஒரே உறுப்பால் ஆனது அல்ல, பல உறுப்புகளால் ஆனது. நான் கை அல்ல, ஆகவே இவ்வுடலை சேர்ந்தவன் அல்ல என கால் சொல்லுமானால் அது அவ்வுடலை சேர்ந்ததில்லை என்றாகிவிடுமா? நான் கண்ணல்ல, ஆகவே இவ்வுடலை சேர்ந்தவன் அல்ல என காது சொல்லுமானால் அது அவ்வுடலை சேர்ந்ததில்லை என்றாகிவிடுமா? முழு உடலும் கண்ணாயிருந்தால் கேட்பது எப்படி? முழு உடலும் காதாயிருந்தால் முகர்வது எப்படி? உண்மையில் கடவுள் ஒவ்வொரு உறுப்பையும் தாம் விரும்பியவாறே உடலில் அமைத்தார். அவை யாவும் ஒரே உறுப்பாயிருந்தால் உடல் என ஒன்று இருக்குமா? எனவேதான் பல உறுப்புகளை உடையதாயிருந்தாலும் உடல் ஒன்றே. கண் கையை பார்த்து நீ எனக்கு தேவையில்லை என்றோ, தலை கால்களை பார்த்து நீங்கள் எனக்கு தேவையில்லை என்றோ சொல்ல முடியாது. மாறாக உடலில் மிக வலுவற்றனவாய் தோன்றும் உறுப்புகளே மிகவும் தேவையானவையாயிருக்கின்றன. உடலின் மதிப்பு குறைவான உறுப்புகள் என நமக்கு தோன்றுபவற்றிற்கே நாம் மிகுந்த மதிப்பு கொடுக்கிறோம். நம் மறைவான உறுப்புகளே மிகுந்த மதிப்பு பெறுகின்றன. மறைந்திராத நம் உறுப்புகளுக்கு அது தேவையில்லை. மாறாக மதிப்பு குறைந்த உறுப்புகளுக்கு மிகுந்த மதிப்பு கொடுத்தே கடவுள் உடலை ஒன்றித்து உருவாக்கினார். உடலின் பிளவு ஏற்படாமல் ஒவ்வொரு உறுப்பும் மற்ற உறுப்புகளின் மீது ஒரே வித கவலை கொள்ள வேண்டும் என்றே இப்படி செய்தார். ஓர் உறுப்பு துன்புற்றால் அதனுடன் மற்ற எல்லா உறுப்புகளும் சேர்ந்து துன்புறும். ஓர் உறுப்பு பெருமை பெற்றால் அதனுடன் மற்ற எல்லா உறுப்புகளும் சேர்ந்து மகிழ்ச்சியுறும். நீங்கள் கிறிஸ்துவின் உடல், ஒவ்வொருவரும் அதன் தனித்தனி உறுப்புகள். அவ்வாறே திருச்சபையிலும் கடவுள் முதலாவது திருத்தூதர்களையும், இரண்டாவது இறைவாக்கினர்களையும், மூன்றாவது போதகர்களையும், பின்னர் வல்ல செயல் செய்பவர்களையும், அதன் பின் பிணி தீர்க்கும் அருண்கொடை பெற்றவர்கள், துணை நிற்பவர்கள், தலைமையேற்று நடத்துபவர்கள், பல்வகை பரவச பேச்சு பேசுகிறவர்கள் ஆகியோரையும் ஏற்படுத்தினார். எல்லாருமே திருத்தூதர்களா? எல்லாருமே இறைவாக்கினர்களா? எல்லாருமே போதகர்களா? எல்லாருமே வல்ல செயல் செய்பவர்களா? இல்லை. எல்லாருமே பிணி தீர்க்கும் அருண்கொடையை பெற்றவர்களா? எல்லோருமே பரவச பேச்சு பேசுகிறவர்களா? எல்லோருமே விளக்கம் அளிப்பவர்களா? இல்லையே. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. லூக்கா எழுதிய தூய நற்செய்தி அதிகாரம் 1 இறை வசனங்கள் 1 முதல் 4 மற்றும் அதிகாரம் 4 இறை வசனங்கள் 14 முதல் 21 முடிய.
லூக்கா நற்செய்தி அதிகாரம் 1 இறைவசனங்கள் 1 முதல் 4 மற்றும் அதிகாரம் 4 இறைவசனங்கள் 14 முதல் 21 முடிய. மாண்புமிகு தியோஃபில் அவர்களே, நம்மிடையே நிறைவேறிய நிகழ்ச்சிகளை முறைப்படுத்தி ஒரு வரலாறு எழுத பலர் முயன்றுள்ளனர். தொடக்கம் முதல் நேரில் கண்டும் இறை வார்த்தையை அறிவித்தும் வந்த ஊழியர் நம்மிடம் ஒப்படைத்துள்ளவாறே எழுத முயன்றனர். அதுபோலவே நானும் எல்லாவற்றையும் தொடக்கத்திலிருந்தே கருத்தாய் ஆய்ந்து நீர் கேட்டறிந்தவை உறுதியானவை என தெரிந்து கொள்ளும் பொருட்டு அவற்றை ஒழுங்குபடுத்தி உமக்கு எழுதுவது நலமென கண்டேன். அலகையினால் சோதிக்கப்பட்ட பின்பு இயேசு தூய ஆவியின் வல்லமையுடையவராய் கலிலேயாவுக்கு திரும்பி போனார். அவரை பற்றிய பேச்சு சுற்றுப்புறம் எங்கும் பரவியது. அவர் அவர்களுடைய தொழுகை கூடங்களில் கற்பித்து வந்தார். எல்லாரும் அவரை பற்றி பெருமையாக பேசினர். இயேசு தாம் வளர்ந்த ஊராகிய நாசரேத்துக்கு வந்தார். தமது வழக்கத்தின்படி ஓய்வு நாளில் தொழுகை கூடத்திற்கு சென்று வாசிக்க எழுந்தார். இறைவாக்கினர் எசாயாவின் சுருளேடு அவரிடம் கொடுக்கப்பட்டது. அவர் அதை பிரித்தபோது கண்ட பகுதியில் இவ்வாறு எழுதியிருந்தது: ஆண்டவருடைய ஆவி என்மேல் உள்ளது, ஏனெனில் அவர் எனக்கு அருள் பொழிவு செய்துள்ளார். ஏழைகளுக்கு நற்செய்தியை அறிவிக்கவும், சிறைப்பட்டோர் விடுதலை அடைவர், பார்வையற்றோர் பார்வை பெறுவர் என முழக்கமிடவும், ஒடுக்கப்பட்டோரை விடுதலை செய்து அனுப்பவும், ஆண்டவர் அருள் தரும் ஆண்டினை முழக்கமிட்டு அறிவிக்கவும் அவர் என்னை அனுப்பியுள்ளார். பின்னர் அந்த ஏட்டை சுருட்டி ஏவலரிடம் கொடுத்துவிட்டு அமர்ந்தார். தொழுகை கூடத்தில் இருந்தவர்களின் கண்கள் அனைத்தும் அவரையே உற்று நோக்கியிருந்தன. அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் கேட்ட இந்த மறைநூல் வாக்கு இன்று நிறைவேறிற்று என்றார். ஆண்டவரின் அருள் வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, பொது காலத்தின் 3ஆம் ஞாயிறு திருப்பலியை சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றோம். பொது காலத்தின் 3ஆம் ஞாயிறை இறை வார்த்தை ஞாயிறாக கொண்டாட நம்முடைய திருத்தந்தையவர்கள் நமக்கு அழைப்பு விடுத்திருக்கிறார்கள். 2019ஆம் ஆண்டிலிருந்தே இந்த பொது காலத்தின் 3ஆம் ஞாயிறை இறை வார்த்தை ஞாயிறாக நாம் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். அந்த வகையில் இந்த நாளிலும் நாம் இறைவனுடைய வார்த்தையை மையப்படுத்தி இந்த நாளை கொண்டாட அழைக்கப்படுகின்றோம். இன்றைய இறை வார்த்தைகளும் கூட இறைவனுடைய வார்த்தை எந்த அளவிற்கு ஆற்றல் வாய்ந்தது, வல்லமை வாய்ந்தது என்பதை நமக்கு எடுத்து இயம்புகின்றன. பல நேரங்களில் இறைவனுடைய வார்த்தையை நாம் வாசிக்கிறோம், கேட்கிறோம். ஆனால் நாம் வாசித்த, நாம் கேட்ட அந்த இறைவனுடைய வார்த்தையின்படி நம்முடைய வாழ்க்கையை நடத்துகிறோமா என்று சிந்தித்து பார்த்தோம் என்று சொன்னால் பல நேரங்களில் நாம் அவ்வாறு செய்வதில்லை. வெறுமனே கேட்பவர்களாக மட்டும் இருந்து விடுகிறோம். அல்லது ஒரு காதில் கேட்டு இன்னொரு காதில் அதனை வெளியிட்டு அந்த வார்த்தை நம்முடைய வாழ்விலே எந்தவித தாக்கத்தையும் ஏற்படுத்த நாம் அனுமதிப்பதில்லை. மக்களே, எப்பொழுது இறைவனுடைய வார்த்தை உயிருள்ளது, ஆற்றல் வாய்ந்தது, நம்முடைய வாழ்வை மாற்றக்கூடிய வல்லமை மிக்கது என்பதை நாம் உணர்ந்து செயல்படுகிறோமோ, உண்மையிலேயே அப்பொழுதிலிருந்து நாம் இறைவனுடைய வார்த்தையின் மகிமையை நம்மால் உணர்ந்து கொள்ள முடியும். இன்றைய முதல் வாசகத்திலே நாம் பார்க்கிறோம், அங்கே குரு எஸ்ரா திருச்சிட்டங்கள் அடங்கிய இறைவனுடைய வார்த்தையை வாசிக்கின்ற பொழுது மக்கள் அந்த வார்த்தைகளால் தொடப்பட்டார்கள். இறைவனுடைய வார்த்தையை வாசிக்க வாசிக்க அந்த மக்கள் கண்ணீர் வடித்து அழுதார்கள் என்று நாம் பார்க்கிறோம். எந்த அளவிற்கு இறைவனுடைய வார்த்தையை அவர்கள் நம்பினார்கள் என்று சொன்னால், இறைவனுடைய வார்த்தை வல்லமை மிக்கது என்பதை உணர்ந்திருந்தார்கள் என்று சொன்னால், அது அவர்களுடைய மனதை தொட்டு அவர்களுடைய கண்களிலிருந்து கண்ணீரை வரவழைத்து இருக்கும் என்று பாருங்கள். அந்த காலத்துலலாம் ஆலயத்தில் இறைவனுடைய வார்த்தையை அறிவிப்பதற்கு என்றே ஒரு சிறப்பான பகுதியை வைத்திருந்தார்கள்.
அப்போ மைக்கெலாம் இருந்திருக்க வாய்ப்பில்லை. எனவே அனைத்து மக்களும் கேட்க வேண்டும் என்பதற்காக ஆலயத்தினுடைய மையத்திலே அல்லது மக்கள் அனைவருக்கும் தெரியக்கூடிய ஒரு உயரமான பகுதியில் இருந்து தான் குருக்கள் இறை வார்த்தையை பிரசங்கித்திருக்கிறார்கள். அப்படி ஒரு நிலையில்தான் குரு எஸ்ராவும் ஆண்டவருடைய வார்த்தையை எடுத்துரைக்கிறார். அதை கேட்டு மக்கள் தொடப்பட்டார்கள். அந்த இறைவனுடைய வார்த்தைகள் அடங்கிய அந்த புத்தகத்தை அவர் திறந்த உடனேயே மக்களுடைய கண்கள் அவரையே உற்று நோக்கின என்று நாம் பார்க்கிறோம். எந்த அளவிற்கு கவனத்தோடு நாம் இறை வார்த்தைக்கு செவிமெடுக்கின்றோம். அப்படி நம் கவனத்தோடு செவிமெடுத்தோம் என்று சொன்னாலே இறைவனுடைய வார்த்தைகள் நமக்கு உள்ளாக போக நாம் அனுமதித்து விடுவோம். அன்பு மக்களே, பல நேரங்களில் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய பலவித குழப்பங்கள், நம்முடைய அவசரமான இந்த உலகியல் நிலைப்பாடு, பல துன்பங்கள், துயரங்கள், இவற்றை குறித்த சிந்தனைகள் இறை வார்த்தையை நாம் கேட்காதவாறு நம்மை மந்தமடைய செய்து விடுகின்றன. இப்படித்தான் ஒரு முறை ஒரு வீட்டிலே கணவர் தன்னுடைய அலுவலகத்திற்கு செல்வதற்காக தயாராகி கொண்டிருந்தார். தனக்கு தேவையான கோப்புகள், ஃபைல்கள் எல்லாத்தையும் எடுத்து வைத்து கொண்டிருந்தார். எடுத்து வைத்து கொண்டே சமையல் அறையிலே சமையல் செய்து கொண்டிருந்த தன்னுடைய மனைவியிடத்திலே தன்னுடைய ட்ரையை எடுத்து தருமாறு கேட்டார். மீண்டும் தொடர்ந்து அவர் தன்னுடைய பொருட்களை எல்லாம் எடுத்து வைத்து கொண்டிருக்கிறார். காலில் ஷூல லேஸ் கட்டிட்டு இருக்கிறாரு. மீண்டும் மனைவியிடத்திலே சொல்லுகின்றார், என்னுடைய ட்ரையை, என்னுடைய காலரில் கெட்டுவதற்கான ட்ரையை கொஞ்சம் எடுத்து தா என்று சொல்ல அங்கிருந்து பதில் வந்ததாக இவருக்கு தெரியவில்லை. மீண்டும் என்ன செய்கிறார்? சமையல் அறைக்கே சென்று விட்டார். உன்னிடத்தில் எத்தனை நேரம் நான் கேட்டுக்கொண்டே இருக்கிறேன், என்னுடைய ட்ரையை எடுத்து கொண்டு வா, எனக்கு நேரம் ஆகிவிட்டது என்று சொல்லி உடனே மனைவி தன்னுடைய கணவரை பார்த்து சொல்லுவார், நானும் உங்ககிட்ட எத்தனை நேரங்கிட்ட தான் உங்கள்கிட்ட சொல்லிக்கிட்டே இருக்கிறேன், 3 நேரம் நான் உங்கள்கிட்ட சொல்லிட்டேன். அந்த ஹாலில் இருக்கக்கூடிய டேபிளில் தான் நான் ட்ரையை எடுத்து வச்சிருக்கிறேன் என்று. அங்கே தவறு செய்தது அந்த மனைவி அல்ல, அந்த கணவர். அந்த மனைவி அவர் எடுத்து வைத்து சொல்லிவிட்டாலும் கூட கணவருக்கு அவர் சொன்னது கேட்கவில்லை. மற்ற குழப்பங்கள், ஆஃபீஸுக்கு போகிற டென்ஷன் அவருக்கு அதை மறைத்து விட்டது. அன்பு மக்களே, பல நேரங்களில் நம்முடைய வாழ்விலும் கூட நாமும் இறை வார்த்தைக்கு இப்படிப்பட்ட மந்தமான செவி உடையவர்களாகத்தான் இருக்கின்றோம். இறைவனுடைய வார்த்தைகள் திருப்பலியிலே, மறையுரைகள் மூலமாக, இன்னும் பலவித செயல்பாடுகளின் மூலமாக நமக்கு எடுத்துரைக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. அந்த வார்த்தைகளை நாம் கேட்கிறோமா அல்லது மற்ற இந்த உலகியல் அவசரத்தோடு இணைந்து அதையும் அவசரமாக விட்டு விடுகிறோமா என்று சிந்தித்து பார்க்க வேண்டும். எப்பொழுது இறைவனுடைய வார்த்தையை நாம் காதார கேட்டு அதனை வாழ்வாக்குகிறோமோ அப்பொழுது அந்த வார்த்தையின் மகிமையை நம்முடைய வாழ்க்கையிலே நம்மால் பெற்றுக்கொள்ள முடியும். நற்செய்தியிலே நாம் பார்க்கிற பொழுது அங்கே ஆண்டவர் தொழுகை கூடத்திலே இறைவனுடைய வார்த்தைகளை அவர் எடுத்துரைக்கின்றார். அனைவருக்கும் விடுதலை வாழ்வு வழங்க, பார்வையற்றோர் பார்வை பெற தான் வந்தேன் என்று அந்த வார்த்தைகளை எடுத்து சொல்லிவிட்டு இந்த வாக்கு இன்று நிறைவேறிற்று என்று அங்கே ஆண்டவர் தன்னுடைய வல்லமையை அந்த மக்களுக்கு வெளிப்படுத்துவதை பார்க்கின்றோம். வார்த்தையான இறைவனே தன்னுடைய வார்த்தைகளை அவர்களுக்கு எடுத்து கூறுகின்றார். இந்த வார்த்தைகள் உங்களுக்கு வாழ்வளிக்கும், உங்களுடைய அனைத்து உடல் உள்ள சுகவீனங்களில் இருந்தும் உங்களுக்கு விடுதலையை, சுகத்தை கொடுக்கும் என்று ஆண்டவர் சொல்லுவதாக நாம் பார்க்கிறோம். அன்பு மக்களே, ஆண்டவருடைய பணி வாழ்வில் பார்க்கிறோம், அவர் சென்ற இடமெல்லாம் அவருடைய வார்த்தைகளை அனுப்பி மக்களை குணப்படுத்தினார். நான் உனக்கு சொல்லுகிறேன், எழுந்திரு, உன்னுடைய படுக்கையை எடுத்துக்கொண்டு நட என்று யாரை பார்த்தாலும், முடக்குவாதமுற்றவர்களாக இருந்தாலும், பார்வையற்றவர்களாக இருந்தாலும், அல்லது செவிடர்களாக இருந்தாலும் கூட அனைவருக்கும் ஆண்டவர் அவருடைய வார்த்தையை அனுப்பி அவர்களுக்கு சுகத்தை கொடுத்தார் என்று பார்க்கிறோம். 100 தலைவனுடைய வார்த்தைகளை நாம் நினைவு கூறுவது சிறப்புடையதாக இருக்கும். அவருடைய பையன் அல்லது ஊழியன் உடல் சுகவீனமாக இருக்கின்றார். ஆண்டவரை வந்து சந்திக்கிறார். ஆண்டவரே, ஒரு வார்த்தை மட்டும் சொல்லும், அது போதும், என்னுடைய பையன் நலமடைவான்.
நீங்க என்னுடைய வீட்டுக்கு வர வேண்டாம், நீங்க இருக்கிற இந்த இடத்திலிருந்து ஒரு வார்த்தை சொல்லுங்க என்று அவர் ஆண்டவரிடத்திலே அந்த வார்த்தையை கேட்டு பெற்றுக்கொண்டார். அவருடைய பையனும் நலமடைந்தான் என்று நாம் பார்க்கிறோம். அன்பு மக்களே, நாமும் இப்படிப்பட்ட நம்பிக்கையை இறை வார்த்தையின் மீது கொண்டிருந்தோம் என்று சொன்னால் நம்முடைய வாழ்விலும் அதிசயங்கள் நடக்கும், அற்புதங்கள் நடக்கும். இன்றைய காலகட்டங்களில் நாம் எந்த அளவிற்கு இறை வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம்? ஒவ்வொரு வீடுகளிலும் பார்த்தோம் என்று சொன்னால் பைபிள் எப்படி இருக்கும்? தூசி அடைஞ்சு போயிருக்கும். பைபிளை தட்டணும்னா டன் கணக்கில் தூசி எடுக்கலாம். பைபிளை பெரும்பாலும் நாம் கரங்களில் எடுப்பதில்லை. பைபிளை எதுக்கு பயன்படுத்துகிறோம்? ஏதாவது சர்டிஃபிகேட் வைக்கிறதுக்கு, ரேஷன் கார்டு வைக்கிறதுக்கு, காசு பணம் எது இருந்தால் அதை வைக்கிறதுக்கு, ஒரு ஆவண காப்பகமாகத்தான் நாம் திருவிவிலியத்தை பல நேரங்களில் பயன்படுத்தி கொண்டிருக்கின்றோம். அன்பு மக்களே, ஒருவேளை நாமும் கூட அப்படிப்பட்ட மனநிலையிலே வாழ்ந்து கொண்டிருந்தோம் என்று சொன்னால் அதை திருத்தி இறைவனுடைய வார்த்தையை கையிலேந்த ஆரம்பிப்போம். இறை வார்த்தையை வாசிக்க ஆரம்பிப்போம். குறைந்தது ஒரு நாளைக்கு ஒரு அதிகாரமாவது வாசிப்போம். அதுவும் வாசிக்க நேரம் கிடைக்கவில்லையா, ஒரு 5 வசனங்கள், ஏன் ஒரு வசனத்தையாவது வாசித்து அன்றாடம் அதனை நாம் தியானித்து வாழ்வாக்க முயற்சி செய்தோம் என்று சொன்னால் இறை வார்த்தையினுடைய வல்லமையை நம்முடைய வாழ்க்கையிலே உணர ஆரம்பிப்போம். எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகத்திலே 4வது அதிகாரம் 12வது இறை வசனத்திலே வாசிக்கிறோம் அல்லவா, ஆண்டவருடைய வார்த்தை உயிர் உள்ளது, ஆற்றல் மிக்கது, இரு பக்கமும் வெட்டக்கூடிய எந்த வாளினும் கூர்மையானது என்று எபிரேயர் மடலின் ஆசிரியர் கூறுகின்றார். அப்படிப்பட்ட இறை வார்த்தையினுடைய வல்லமையை எந்த விதத்தில் நாம் அணுகுகின்றோம்? யாக்கோபு தன்னுடைய திருமடலிலே 1வது அதிகாரம் 22வது இறை வசனத்தில் சொல்லுகின்றார், இறை வார்த்தையை கேட்கிறவர்களாக மட்டும் இருந்து கொண்டு உங்களை ஏமாற்றிக் கொள்ள வேண்டாம், அதன்படி நடக்கிறவர்களாகவும் இருங்கள் என்று சொல்லுவார். எனவே அன்பு மக்களே, இறை வார்த்தை ஞாயிறை கொண்டாடக்கூடிய இந்த நாளில் தாமே இறைவனுடைய வார்த்தையை கையில் ஏந்துவோம், இறைவனுடைய வார்த்தையை வாசிப்போம், வாசித்த வார்த்தையை தியானித்து வாழ்வாக்க முயற்சி செய்வோம். அப்பொழுது இறைவனுடைய அனைத்து அருள் வரங்களையும் ஆசீர்வாதங்களையும் அளப்பரிய விதத்திலே நம்மால் பெற்றுக்கொள்ள முடியும். எனவே அதற்கான வரத்தை கேட்டு தொடர்ந்து இந்த தெய்வீக திருப்பலியிலே இணைந்து மன்றாடுவோம். ஆமென். அனைவரும் எழுந்து நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுவோம். மண்ணையும்
வேண்டுதல்கள் விண்ணப்பங்கள் அனைத்தையும் ஆண்டவரிடத்திலே கேட்கிற பொழுது அவர் தருவார் என்கிற நம்பிக்கையோடு அவரிடத்திலே மன்றாடுவோம். சிறப்பாக நம்முடைய நாட்டின் குடியரசு தினத்தை கொண்டாடக்கூடிய இந்த நாளில்தாமே நாட்டு தலைவர்களை இறைவன் ஆசீர்வதிக்க, நாட்டின் ஒருமைப்பாடு காக்கப்பட இறைவன் தாமே அருள் கூர்ந்தருள வேண்டும் என்று உருக்கமாக மன்றாடுவோம். ஆண்டவரின் மகிழ்வே உங்களது வலிமை என்ற எம் இறைவா, திருச்சபை வழிநடத்தும் அனைவரும் ஆண்டவரின் அன்பு கட்டளைகளை இறை மக்களிடம் கொண்டு சேர்க்கும் பணியை செவ்வனே செய்ய தேவையான வலிமை தந்துள்ள இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். நீங்கள் போய் கொளுத்தவற்றை உண்டு இனிய திராட்சரசத்தை குடியுங்கள் என்ற எம் இறைவா, அன்றாட உணவுக்கே அல்லல்படும் ஏழை எளிய மக்களை கண்ணோக்கி அவர்களது பசிப்பிணியை போக்கி அருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். உடலின் உறுப்புகள் பலவாயினும் உடல் ஒன்றாய் இருப்பது போல் கிறிஸ்துவும் இருக்கிறார் என்ற இறை வார்த்தையை தந்த எம் இறைவா, கருத்துக்கள் பலவாயினும் அன்பினால் நாம் அனைவரும் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். திருச்சட்டங்களை உருவாக்கிய எம் இறைவா, இந்திய அரசமைப்பு சட்டங்கள் இயற்றப்பட்ட நாளான இன்று நம் நாட்டின் சட்டத்திட்டத்துக்கு உட்பட்டு எம் குழந்தைகள் அனைவரும் நல்ல இந்திய குடிமக்களாக வாழ இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். தனிப்பட்ட தேவைகளுக்காக சில மணித்துளிகள் அமைதியாக இறைவனிடம் மன்றாடுவோம். அன்பே உருவான எங்கள் இறைவா, உம் அன்பு பிள்ளைகள் நாங்கள் கேட்ட இந்த மன்றாட்டுக்களை எல்லாம் எங்களுக்கு தந்தருள வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். அன்பாயே மாயாண்டவரே
சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தம் திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, எங்கள் காணிக்கைகளை கனிவுடன் ஏற்றருள உம்மை வேண்டுகின்றோம். இவற்றை புனிதப்படுத்தி இவை எங்கள் மீட்புக்கு பயன்பட அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவோம். மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் கிறிஸ்து பிறந்து முன்னைய பாவ நிலையிலிருந்து மனிதரை புதுப்பித்தார். பாடுபட்டு எங்கள் பாவங்களை அழித்தார். இறந்தோரிடமிருந்து உயிர்த்தெழுந்து நிலை வாழ்வுக்கு வழிவகுத்தார். தந்தையே, அவரும் இடம் விண்ணேறி வந்து விண்ணகத்தின் கதவுகளை திறந்து வைத்தார். ஆகவே வானதூதர் புனிதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்களும் உமக்கு புகழ்ச்சி பண்ணி சைத்து முடிவின்றி ஆர்ப்பரித்து பாடுவதாவது: ஆண்டவரே, நீர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட விளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள்,
ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமுன்னின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உமை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஸ்டீஃபன், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். நீர் இவ்வுலகில் இருந்து உம்மிடம் அழைத்து கொண்ட நாங்கள் இன்று நினைவு கூறும் அடியார்களை இரக்கத்தோடு நினைவு கூர்ந்தருளும். உம் திருமகனோடு அவரது இறப்பில் இணைக்கப்பட்டிருந்த இவர்கள் உயிர்ப்பிலும் அவரை போல இருக்கச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயும் எங்கள் பாதுகாவலியுமான புனித ஜெபமாலை அன்னை, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உமை புகழ்ந்தேத்தும் வரமருள உமை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்லுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை, அமைதியை உங்களுக்கு விட்டுச் சொல்லுகின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்து வழங்கும் அமைதியை பகிர்ந்து கொள்வோம்.
இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இந்த செம்மறியின் திருவிருந்துக்கு அழைக்க பெற்றுள்ள நாம் பேறு பெற்றோ. ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருளி வர நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். இன்றைய நாளிலே இறை வார்த்தை ஞாயிறை முன்னிட்டு தூத்துக்குடியிலே முத்தையாபுரத்தில் வைத்து நம்முடைய ஆயர் தலைமையில் இறை வார்த்தை பயிலரங்கம் கருத்தரங்கு ஒன்று நடைபெறுகின்றது. நம்முடைய ஊரின் சார்பாகவும் பங்கு கொள்ள மக்கள் சென்றிருக்கிறார்கள். இன்னும் கூடுதலாக அதிலே பங்கேற்க ஆர்வமுடையவர்கள் அதில் பங்கெடுக்கும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். மாலை 4 மணி வரை அந்த இறை வார்த்தை பயிலரங்கம் நடைபெற இருக்கின்றது. மதிய உணவு அனைவருக்கும் வழங்கப்படும். கூடுதலாக இறை வார்த்தை கண்காட்சி, விவிலிய கண்காட்சி, விவிலிய புத்தகங்கள் விற்பனை இவையும் அந்த பயிலரங்கத்திலே நடைபெற இருக்கின்றன. நம்முடைய பங்கிலே ஆசிரிய பணிக்காக பதிவு செய்து வைத்திருக்கக்கூடியவர்கள் உங்களுடைய பதிவை புதுப்பித்துக்கும்படியாக கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். ஒவ்வொரு ஆண்டும் ஜனவரி மாதத்தில் மட்டும்தான் இந்த ஆசிரிய பணி புதுப்பித்தலானது நடைபெறுகின்றது. எனவே இன்னும் ஒரு வாரம்தான் இருக்கின்றது. எனவே இதுவரையில் யாரும் புதுப்பிக்காமல் இருந்தீர்கள் என்று சொன்னால் பங்கு தந்தையிடம் இருந்து கையெழுத்து வாங்கி கொண்டு அங்கு சென்று புதுப்பித்துக் கொள்ளும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். அன்பு மக்களே, வருகின்ற சனிக்கிழமை மாதத்தினுடைய முதல் சனி, பிப்ரவரி மாதம் 1ஆம் தேதி முதல் சனி பக்தி வழிபாடுகள் சிறப்பாக நடைபெறும். ஏற்கனவே அறிவித்தபடி அந்த 2ஆம் வத்திக்கான் சங்க ஆவணத்திலிருந்து வினாடி வினா போட்டியும் அன்று நடைபெறும்.
அன்பியங்களுக்கு இடையிலே அந்த வினாடி வினா கேள்வித்தாள்களை கொடுத்திருக்கிறோம் படிப்பதற்காக. 1ஆம் தேதி 5 மணிக்கு முதலிலே வினாடி வினா போட்டியானது நடைபெறும். அதனைத் தொடர்ந்து முதல் சனி பக்தி வழிபாடுகள் ஆரம்பமாகும். எனவே அன்பிய பொறுப்பாளர்கள் உங்களுடைய அன்பியத்திலிருந்து 5 பேரை தெரிந்தெடுத்து அதற்கான தயாரிப்பினை செய்து அந்த வினாடி வினா போட்டியிலே பங்கேற்கும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஏற்கனவே அறிவித்தது போன்று பிப்ரவரி மாதம் 5ஆம் தேதி மற்றும் 11ஆம் தேதி 2 நாட்கள் தாப்பாத்தி புனித அந்தோணியார் திருத்தலத்திற்கு நாம் திருப்பயணிகளாக செல்லுகின்றோம். 5ஆம் தேதி அங்கு திருவிழாவை நம்முடைய பங்கின் சார்பாக நாம் சென்று சிறப்பிக்கின்றோம். 11ஆம் தேதி மறைவட்ட அளவிலான ஜூபிலி ஆண்டிற்கான துவக்க விழா நம்முடைய ஆயர் தலைமையிலே நடைபெற இருக்கிறது. எனவே இந்த 2 நிகழ்வுகளிலும் மக்கள் பங்கேற்கும்படியாகவும் உங்களுடைய பெயர்களை அதற்காக பதிவு செய்து கொள்ளும்படியாகவும் அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். ஆண்டவரை அணுகிச் செல்லுங்கள், அவரது ஒளியை பெறுவீர்கள். உங்கள் முகங்கள் அவமானத்திற்கு உள்ளாகாது. மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, எங்களுக்கு அருள் புரிய உம்மை வேண்டுகின்றோ. அதனால் புத்துயிரளிக்கும் உமது அருளை பெற்றுள்ள நாங்கள் உமது கொடையை முன்னிட்டு என்றும் பெருமை கொள்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. இறையாசிரை நிறைவாக பெற்றவர்களாக சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. மனசெல்லாம் மெல்ல மெல்ல
ஆகிய நம் பங்கு தந்தையின் உடல் சுகத்திற்காகவும் திருப்பலி பங்கேற்ற ஒவ்வொருவரின் குடும்ப நலனுக்காகவும் வேண்டிக் கொள்வோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசீர் பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சிமை உண்டாவதாக. புனித ஜெபமாலை அன்னையே, புனித ஜெபமாலை அன்னையே, புனித ஜெபமாலை அன்னையே. நிலையான புகழுக்குரிய தூய இறை நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் போற்றியும் மாட்சிமையும் உண்டாக கடவுளே. தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன். அன்பு மக்களே, அனைவருக்கும் குடியரசு தின விழா நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். நம்முடைய நாட்டினுடைய ஒருமைப்பாட்டை பாதுகாக்க தொடர்ந்து பாடுபடுவோம். நம்முடைய நாடு பன்முக தன்மை கொண்ட நாடு என்பதை உணர்ந்தவர்களாக அனைவரையும் மதித்து அனைவரும் மதிப்புடையவர்கள், மாண்புடையவர்கள் என்பதை உணர்ந்து ஒரே சகோதரத்துவ உணர்வோடு வாழும்படியாக உங்கள் அனைவரையும் அன்போடு அழைக்கின்றேன்.